துவஞ்சீவ சரதாம் சதம்னு ஒரு பாட்டம், சரதசதம்னு ஒரு பாட்டம் சொல்றா. நீ நன்றாக இருக்கணும். துவஞ்சீவ நீ சரதசதம் 100 ஆண்டுகளுக்காக வாழ்வாய். இது மணமகன் சொல்லி கட்டுகிறான். அவன் 100 ஆண்டுகளுக்கு சுமங்கலியா வாழணும்னா இவர் இருக்கணும் இல்லையோ? அதைத்தான் இவர் சொல்லிக்கிறார். இப்போ இவர் அவன் 100 ஆண்டு வாழ்றாரோ இல்லையோ, நீ சுமங்கலியா 100 ஆண்டு வாழணும்னா இவர் இருந்து தானே திக வேண்டும். மாங்கல்யம் தந்துனா, தந்துனா இந்த கயிற்றிலே முடிச்சாக செய்யப்பட்ட இதை, தந்துனா அனேன இந்த தந்துவாலே, மம ஜீவன ஹேதுனா நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சி சொல்லுகிற இந்த மாங்கல்யத்தை, மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி உன்னுடைய கழுத்திலே கட்டுகிறேன். ஹே சுபகே அழகு படைத்தவளே, அழகிய மனசு படைத்தவளே, துவஞ்சீவ சரதசதம் நீ 100 ஆண்டுகள் இதையே சாட்சியாக கொண்டு வாழ்வாய் என்று சொல்லி கட்டுகிறான் திருவேங்கடமுடையானும். அதே போல பத்மாவதி தாயாருக்கு மாலையும் மாத்தி கொண்டார். திருமங்கல தாரணமும் நடந்து முடிந்தது. ஆண்டாள் தெரிவிக்கிறாள், முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் பெருமான் வந்தான். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் களபுகுத கனாக்கண்டேன் தோழினான். பெருமான் உள்ளே நுழைந்தான். கல்யாணம் பந்தறதுக்காக வந்தானா. பார்ப்பன சிட்டர்கள் மனம் பேசி மந்திரித்தார்கள். இன்ன நாள்ல இன்ன கல்யாணம்னு பேசி வச்சுட்டா. மந்திர கோடி உடுத்திய எடுத்து அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான். அந்தரிங்கிற துர்காதேவி வந்து அலங்காரமும் பண்ணிவிட்டா. கைத்தலம் பத்த செம்மையுடைய திருக்கையால் தாழ்பத்தினான். கைத்தலம் பத்த கணாக்கண்டேன் தோழினான். காப்பு நான் கட்ட கணாக்கண்டேன் தோழினான். கையை பிடித்தான். காப்பையும் பெருமான் கட்டினான். இந்த கைபிடித்தது வெங்கடேச பெருமான். பத்மாவதி தாயாரே கையை பிடிக்கிற காலத்தே புருஷனுடைய கை இப்படி தாழ்ந்தும் பெண்ணனுடைய கை மேலேயும் இருக்கணும். இவன் தன்னுடைய கையை கீழே வச்சுட்டு அவள் கையை மேலே கொடுத்து பிடிக்கிறான் அல்லவா. உன் கை பெண்ணே என்றும் கொடுக்கும் கையாகவே இருக்கட்டும், அது வாங்கும் கையாக மாற வேண்டாம். எந்த அதிதிகள் வந்தாலும் நீ கொடுத்தவர்கள் பெற்று போக வேண்டுமே தவிர கொடுக்கிற நிலைமையே உன்னைக்கு பெருமான் கொடுக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டுதான் கையை கையோட பற்றி திருமங்கல்ய தாரணம் முடிந்த பிற்பாடு சப்தபதிங்கிறது முக்கியமான கர்மாவை வச்சிருக்கா. 7 அடிகளிலும் விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து வரட்டும். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, துவே ஊர்ஜே விஷ்ணுத்வான் வேது, த்ரீணி விரதாய விஷ்ணுத்வான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்சபசுபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ருதுபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான் வேது. 7 அடிகளிலே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துன்னு விஷ்ணு பின்னாடி வரட்டும். இதோ நானும் நீயும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து விட்டோம். பெருமான் பிராட்டியை பார்த்து தெரிவிக்கிறான், நீயும் நானும் இப்ப சேர்ந்துட்டோம். எப்பவுமே சேர்ந்தவாதான். ஊருக்காக 2 பேரும் இப்ப சேர்ந்தாப்புல ஒரு காட்சியை ஏற்றிட்டோம். இனிமே இதிலிருந்து நீயும் வெளியே போகக்கூடாது, நானும் வெளியிலே செல்ல மாட்டேன். ஒரு 4 திருஷ்டாந்த ரிக்வேதம் சொல்றது பாருங்க. நான் ஆறுன்னும் இந்த பெண்ணு யாருன்னும் பெருமான் தெரிவித்துக் கொள்ளுகிறான். தியௌரகம் பிருத்திவித்வம், நான் தான் ஆகாசம், நீ தான் பிருத்திவி. ஆகாசம்னாலே நிற்காது. பிருத்திவினா எப்பவும் திருடமா நிற்கும் இல்லையோ. நாச்சியார் தான் பிருத்திவியை போல திருடம். தியௌரகம் நான் ஆகாசத்தை போலே மேலே கிடப்பவன். எம்பெருமானிடத்திலிருந்து கருணை வருஷிக்கும். கீழே பிருத்திவியிலிருந்து தான் நெல்லெல்லாம் வளரணும். அதை போல பகவானுடைய கருணையாலே பிராட்டி உற்பத்தி பண்ணி ஜகத்தை வளர்க்கிறாள் என்பதற்காக தியௌரகம் பிருத்திவித்வம். அடுத்து சொன்னார் சாமாகம் ருக்த்வம், நான் சாமம் நீ ருக்கு. ருக்குங்கிறது மந்திரம். மந்திரத்துக்கு இசை கூடிடுத்துன்னா சாமம் கூடுறதுன்னு சொல்லுவார்கள். ருக்கு ஸ்தோபத்தாலே பரம்பி ஸ்தோபத்தாலே, ருக்கு சாமத்தோடே கூடி ஸ்தோபத்தாலே பரம்புமா போலேன்னு நாயனார்னு தெரிவித்தார். நம்மாழ்வார் ரிக்வேத சமமா திருவிருத்தம் பாடினார். அதுக்கு இசை கூட்டிட்டோம்னா சாமவேத சமமான திருவாய்மொழி ஆயிடும். திருவிருத்தத்திலேருந்து திருவாய்மொழி ஆடுறதுக்கு ருக்குலேருந்து சாமவேதமானா போலே. ருக்குங்கிறது மந்திரங்கள். மந்திரத்துக்கு சங்கீதத்தை சேர்த்துட்டோம்னா அது சாமவேதமாக பரிணமிக்கும். பெருமான் தெரிவிக்கிறான், நான் தான் சாமம், நீ தான் ருக்கு. அப்ப மந்திரமே அவள்தான். அதுக்கு இசை கூட்டினா போலே பெருமான் தான் சேவை சாதிக்கிறான். நான் எப்படி? நான் தான் மனசு, வாக்துவம், மனோகம் வாக்துவம். நான் மனசாக இருக்கிறேன், நீ பேச்சாக இருக்க வேண்டும். பெருமாள் மனசா இருக்காருன்னா அவர் பேச மாட்டார்னு அர்த்தம். பிராட்டி தான் பேசணும். என பேச்சில் இனிமை பெண்களுக்குத்தான் காட்ட தெரியும். நினைக்க வேண்டியது புருஷனின் கடமை, பேச வேண்டியது பெண்ணின் கடமை. முக்கியமா வீட்டுக்குள்ள முதல்ல, வீட்டுக்கு வெளியில பேசுறத பத்திலாம் அப்புறம் வச்சுப்போம். நமக்குள்ள பிள்ளைகளை தயார் பண்றதுல கடமை யாருக்கு? பெண்ணுக்கு தான் என்னைக்குமே கடமை அதிகம். ஆக மனோகம் வாக்தம். அவர் வெளியில போடுறார். இந்த பிள்ளை அடுத்து பக்தனா உருவானாரா இல்லையாங்கிறது பெண்ணு கையில தான் இருக்கே தவிர அந்த புருஷனுடைய கையில கண்டிப்பா அது இல்லை. அதனால அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொஞ்சம் கூட பக்தியிலேயே பகவத் விஷயம் கேட்க வரமாட்டேங்கிறதுன்னா இப்ப ஆண்கள் தப்பிச்சு விடலாம்.
கீழே பெண்கள் தப்பிக்கிறதுக்கு ஒன்று சொன்னேன்னு இல்லையோ, அப்புறம் அடியன் வெளியில் சௌக்கியமாக போய் சேரணும். அதனால் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவா கேட்கலாம், பிள்ளை ஒழுங்காக பகவத் விஷயம் கற்றுக்கலைன்னா நீ தான் கற்றுக் கொடுத்துருக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் அந்த கடமை. அதனால் ஒன்னொன்று ஒத்தொத்தருக்குன்னு பெருமான் கடமை எழுதி வைத்து போனான். நானோ மனசாக, நீயோ வாக்காக, மனோகம் வாக்துவம், தியௌரகம் பிருத்திவித்வம், சாமாகம் ருக்துவம், எப்படி ஒத்தருக்கொத்தர் நெருங்கி வந்திருக்கிறோம் பெண்ணே. இனி நாம் இதை விட்டு கடலாமல் என்றென்றைக்கும் தர்மத்தை அனுஷ்டிப்போம் என்று சப்தபதி முடிந்தது. அந்த கர்மா முடிஞ்சு அடுத்து லாஜஹோமம்னு பண்ணுவார்கள். பொறிமுகந்த அட்டக்கனா கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் பாடினாள். கைகளிலே பொரிய கொடுத்து அந்த பொரிய கொண்டு போய் அக்னியில சேர்த்து லாஜஹோமத்தினால அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் நிறைய நாள் ஆயுசு கூடுமா. பெண்ணு சொல்றாப்புலையே பிள்ளை மந்திரம் சொல்லணும். இந்த பெண்ணு சொல்றா, நான் லாஜஹோமம் பெண்ணுடைய கையிலேருந்து பொரியும் வாங்கி சேர்த்து தானே இடுறச்சே அந்த பெண்ணு சொல்றதா நினைச்சுன்னு பிள்ளை சொல்லணும். 100 ஆண்டுகள் என் பதிக்கு ஆயுசை கொடுப்பாய் என்று தேவதையினிடத்துல பிரார்த்திக்க அவள் மந்திரம் சொல்லக்கூடாது. அதனால இந்த பிள்ளையே அந்த மந்திரத்தையும் சேர்த்து அவள் சொல்றாப்புல தான் சொல்லி லாஜஹோமம் முடியும். லாஜஹோமத்துக்கு அப்புறம் அங்கிருந்து எழுந்திருந்து பிரவேசம், கிரகப்பிரவேசம் நடக்கும். கிரகப்பிரவேசம் ஆனப்புறம் பிரவிஷ்ய ஹோமம். கிரகப்பிரவேசத்துக்கு போய் வீட்டில் சேர்ந்த அப்புறம் அதுக்குன்னு உண்டான ஹோமங்களை முடித்து பிரவிஷ்ய ஹோமமும் முடித்த பிற்பாடு தான் அருந்ததி பார்க்கறது. முன்னாடி கீழே அம்மி மிதிச்சிருவோம், மேற்கொண்டு அருந்ததிங்கிற நட்சத்திரத்தை பார்ப்போம். இதெல்லாம் பிரித்து 4 நாள் கல்யாணமாக விட்டுட்டா. இது ஒரே நாளில் கிடுகிடுன்னு அடுத்தடுத்து பண்ணிட்டு போகிறதல்ல. இது 4 நாட்கள் ஆகும் திருக்கல்யாணம் முடிக்கிறதுக்கே. ஆக கடைசியாக இந்த மந்திரங்களை சொல்லி பெண்ணுக்கு பகவானுடைய அனுகிரகம் ஏற்படட்டும்னு முடித்து வைப்பார்கள். ஆண்டாள் அதைத்தான் வாரணமாயிரம் 10 பாசுரத்தாலே ஆசைப்பட்டாள். அதை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வைதிக முறையும் தாண்டி ஒரு பத்ததி வச்சுன்னு இருக்கும். அதாவது பாயை விரித்து நன்னா மஞ்சள் படுத்தப்பட்ட தேங்காயை வைத்து இங்கேயும் அங்கேயும் பெண்ணுக்கும் பிள்ளைக்குமாக உருட்டி வாரணமாயிரம் 10 பாசுரத்தையும் பாடுற மொழியும். அது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜர் காலத்திலிருந்து நடைமுறையிலே வைத்து கொண்டு வந்துள்ளார்கள். அவசியம் ஒத்தொத்தனும் பண்ண வேண்டியது. அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தத்தோடு புரிந்து செய்தால் பாட்டு ரொம்ப ரசிக்கும் தன்மையோடு இருக்கும். இப்போ வெங்கடேச பெருமானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் முடிய அப்பதான் பெருமான் யோசித்தான், ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன செய்வள்? அவள் சொன்னாள், ஒரு பக்கத்தில் அவ உட்காரட்டும், ஒரு பக்கத்தில் நான் உட்காந்துக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்ரீதேவியாகவும் ஒரு பக்கம் பத்மாவதியாகவும் சொல்லுவார்கள். அல்லது வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரவீரபுரத்திலேருந்து வந்து திருச்சுகவனூர், அதான் நீ திருச்சானூர்னு சொல்கிறோம், திருச்சுகவனூரிலே தாயார் பத்மாவதி தாயார்னு தான் சொல்கிறா. அப்போ பத்மாவதி திருமார்பில் இருக்காளா, பத்மாவதி சுகவனூரில் இருக்காளா? ஸ்ரீதேவி நாச்சியார் தான் திருச்சுகவனூரிலே இருக்கிறாள். பத்மாவதி தாயார் இங்கே என்ன ஆழ்வார் பாசுரத்திலே அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்க உரமார்பான்னு பாடினாள். அலர்மேல் மங்கை தான் பத்மாவதி. உரைமார்பான்னு பார்த்தா பத்மாவதி பெருமாளுடைய திருமார்பில் தான் சேவை சாதிக்கிறார். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இருந்துட்டு இருக்கிறச்சே ஆகாசராஜன் இப்பொழுதுமே இப்படியே எப்பொழுது நீங்க சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தான். அப்ப பெருமாள் சொன்னார், நாம் அர்ச்சாரூபத்தோட இவ்விடத்திலேயே கோயில் கொண்டு சேவை சாதிப்போம், நீ ஒரு கோவில் கட்டிடு என்று பெருமானு சொல்ல அவனும் சரின்னு அதற்கு இசைந்தான். ஆகாசராஜன் கோவில் கட்டுவதற்காக பெருமான் தன்னுடைய நாச்சிமார் கையை பிடித்து கொண்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனவன் கிடுகிடுகிடுன்னு கருப்பாகத்தானும் வளர்ந்து போய் இன்னைக்கு சேவை சாதிக்கிற வெங்கடேசனான திருவுருவத்தோட அன்னைக்கே சேவை சாதித்தான்கிறது சரித்திரம். பிராட்டியும் மாறாமல் பெருமானுடைய திருமார்பிலை ஏறி அமர்ந்தாள். பஷ்யதாம் தேவதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரே என்று திருப்பார்க்கடலை கடைந்த போது நாச்சியார் எப்படி வெளியிலே புறப்பட்டு பெருமான் திருமார்பில் அமர்ந்தாளோ அதே போல இப்பொழுதும் தாயார் எழுந்தருளி பெருமானுடைய திருமார்பிலே அமர அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஆனந்தமா இந்த பட்சத்தவர்கள் அந்த பட்சத்தவர்கள் எல்லாரையும் அனுகிரகித்து கொண்டு பெருமானும் பிராட்டியும் இன்னைக்கும் எழுந்துருளி இருக்கிறார்கள், நாளைக்கும் எழுந்துருளி இருப்பார்கள். லக்ஷ்மி சரணலாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நதியே நதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுச்ச கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாத்ரி நிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்
ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்னு எல்லோருக்கும் பெருமானுடைய அனுகிரகம் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால்